பனித்துளிகள் டிசம்பர் 5, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இழந்ததை மீட்டெடுத்தல். தியான வசனம் 1 சாமுவேல் 30:6. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு செல்போன் ரிப்பேர் பண்ணும் கடையில போதகர் ஒருவர் பதட்டத்தோடு இருந்தார். அவர் வேதாகம பாடம் எடுக்கும்போது அவருடைய ஸ்மார்ட் போன் அவருடைய கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதனால அந்த ஃபோன் ரிப்பேர் ஆயிட்டு. அந்த ஃபோன் ரிப்பேர் ஆனா அதில் உள்ள போட்டோஸும் வேதாகம சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்தும் போய்விடுமே என்று அவர் ரொம்ப பயந்துருக்காரு. ஆனா ஃபோன் ரிப்பேர் பண்ணவர் அந்த போட்டோஸையும் அந்த வீடியோஸையும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால இந்த போதகருக்கு மிகுந்த சந்தோஷம். ஃபோன் ரிப்பேர் பண்ணதுனால ஃபோன் ரொம்ப புதுசாகவும் அவர் எழுந்து போன அந்த போட்டோவும் வீடியோவும் கிடைச்சதால அவருக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைச்சதா. வேதத்திலேயும் கொடூரமான அமலேக்கியர்களின் தாக்குதலுக்கு பிறகு தாவீது ஒருமுறை தனது சொந்த மீட்பு பணியை வழிநடத்தினார். பெலிஸ்திய ஆட்சியாளர்களால வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவீது மற்றும் அவரது ராணுவம் அவர்கள் தங்கள் நகரமான சிக்லாக் மீது திடீர் தாக்குதல் நடத்தி எரித்ததை கண்டுபிடித்தனர். தாவீதும் அவருடைய மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்க கொள்ளையடித்து அதை அக்னியினால சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவருடைய மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவரோட இருந்த ஜனங்களும் அழுவதற்கு தங்களில் பலன் இல்லாம போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். வீரர்கள் தங்கள் தலைவர் தாவீதுடன் மிகவும் கசப்பாக இருந்தார்களாம். தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானம் செய்தனர். இதனால தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாராம். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதுனால அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டாராம். தேவன் வாக்குறுதி அளித்தபடி ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டாராம். நமது நம்பிக்கையை கொள்ளையடிக்கும் ஆவிக்குரிய தாக்குதல்களை நாம எதிர்கொள்ளும் போது கர்த்தரில் நாம் புதிய பலத்தை அனுபவிக்கலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் அவர் நம்முடன் இருப்பார். நீங்களும் மனக்லேசத்தினால வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கும்போது கர்த்தரிடத்துல திரும்பி அவருடைய பலனை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறீங்க? நீங்க எப்போதாவது மன வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கும்போது தேவனிடத்துல சோர்ந்து போகாமல் திரும்பி அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நாம் கர்த்தருக்குள் விசுவாசமாயிருக்கும் போது நாம் எதை கண்டும் அஞ்சி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவதூறு பண்ணுகிறவர்களே தானாகவே ஓடி அடைந்து விடுவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், அவருடைய பலனை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.